இந்த மக்கள் போன வாரம் போராட்டம் பண்ணும்போது கூட சொன்னாங்க, எங்களுக்கு போர்னா என்னன்னே தெரியாது, எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்கள் ஏன்டா சண்டைக்கு போகிறோம், நாங்கள் யாருக்கும் வந்து தூக்கிட்டு போகல. அதிபர் கிடையாது, தலைவர், அவரு கூட ரோட்டில் இறங்கி கொடி தூக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. அமைதியாக இருந்த ஊரில் இருக்க வச்சு மீண்டும் அமெரிக்காவை சூப்பர் பவராக காட்டுறதுக்கு பலரையும் மிரட்டும், எவனை வேணாலும் மிரட்டும். அதாவது ஒருத்தனை பகச்சா பரவாயில்ல, இல்லை ஒரு பக்கத்தை பகச்சா மீதி 2 பக்கம் சப்போர்ட் இருக்குல்ல, அமைதியானா இருக்கும். அப்புறம் யூரோப்பியன் யூனியனை மொத்தமாக பகச்சிட்டாங்க, எல்லாம் கொலவெறியில் இருக்காங்க. அதாவது அமெரிக்காவில் சொல்லுவாங்க அவர் ஒரு அரமண்டல். ட்ரம்ப்புக்கு என்னன்னா, நாங்கள் செலவு பண்ணி ஏன்ட்ட தான் நீங்கள் வாங்கிட்டீங்கிற அப்படின்னு பணக்கார மனம். இதற்கும் இந்த தங்க விலை ஏற்றம் இதுக்கெல்லாம் ஏதாவது சம்மந்தம் இருக்கு? கரெக்டாக எல்லாத்துக்கும் சம்மந்தம் தான். ஆனால் ட்ரம்ப் ஓவராக போகிறத பார்த்தா அந்த தன்னுடைய ஆட்சி ஆண்ட முழுவதுமாக பிடிக்க மாட்டாங்க. அதான் அமெரிக்காவுக்கு நல்லது. ட்ரம்ப்பை பாதியில் இப்போ தூக்குறதுக்கான வாய்ப்பு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே, ட்ரம்ப் அவர்கள் வந்து கிரீன்லாந்தை வாங்கியே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறாரு. எதிர்க்கக்கூடிய நாடுகளுக்கு பிப்ரவரி 1 வரி விதிக்கப்படும் 10% அது அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்காரு. கிரீன்லாந்துக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு ட்ரம்ப்? முதல் விஷயம் என்ன, வாங்கியே தீர்வேன்னுன்றது வந்து ட்ரம்ப் நினைக்கலாம். 2 விதம் இருக்கு ஒரு பொருளை வாங்குறது. இப்போ ஒரு உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு, இதே மாதிரி ஒரு சுடிதார் வாங்கியே தீர்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் அதே மாதிரி நான் வாங்கியே தீர்வேன்னா இல்லை நியாயம் இருக்குது. சரி, அது உங்களுக்கு பிடிச்சிருக்க, இந்த கடையில் போய் வாங்கிடு. இந்த ட்ரெஸ்ஸை ஆட்டையை போட்டே தீர்வேன். அந்த பொண்ணுகிட்ட போய், இங்கே பாருமா எனக்கு பிடிச்சிருக்கு, எவ்வளோ வேணும்னு கேளு, நான் கொடுத்துட்றேன், நீ அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி கொடு அப்படின்னா அப்படி இருக்கு. 2 இருக்குல்ல, பிடிச்சிருக்கு, அதே மாதிரி எங்கம்மா எடுத்தீங்க, கடையை மட்டும் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன்னா இந்த கடை அப்படின்னு சொன்னாப்லன்னா நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் எடுத்துறதுன்றது வேற. அதுக்கு அந்த பொண்ணு இடத்தையும் சொல்லணும், கடைக்காரன் விற்கிறதுக்கு தயாராக இருக்கணும், அந்த சுடிதார் வந்து அந்த கடையில் இருக்கணும். இந்த 3 பாயிண்ட் இருக்கு. ஆனால் இது நீங்கள் போய் பார்க்குறீங்க கிடைக்கல அப்படின்னோடனே நேராக அந்த பொண்ணுட்டு வரீங்க, எங்கேயுமே இல்லைம்மா, நீ காசு தரேன், நீ அதை கழட்டி கொடுத்துரு எனக்கு அவனே அப்படி. இதுதான் ட்ரம்ப்போடைய திட்டம். அவன் விற்கிறேன்னு சொன்னா தானே நீ வாங்குவேன். அவனே விற்கிறேன்னு சொல்ல நீ எப்படி வாங்குவேன்றதான் ட்ரம்ப் எல்லாரும் கேட்குறேன். நான் உன்னை விற்கிறேன்னு சொல்லனா, உன்ட்ட ஏதாவது கேட்டேனா, உன் நாடு வேற ஏன் நாடு வேற அப்படிங்கும்போது இதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது யாரு? கிரீன்லாந்து வந்து டென்மார்க் தான் 600-700 வருடங்களாக டென்மார்க் கட்டுப்பாட்டில் அந்த ராஜ்யத்துக்கு கீழே மன்னராட்சி காலத்தில், அந்த காலத்தில் இருந்து இந்த 700 வருடங்களாக டென்மார்க் கட்டுப்பாட்டில் இருக்கு. ஆனால் அவங்க சுதந்திரமாக இருந்துக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஒரு கணக்கில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஏகப்பட்ட வளங்கள் இருக்குது. அடியில் ஐஸ் இருக்குது, ஐஸுக்கு அடியில் தரை இருக்கும். எப்படியும் அந்த தரைக்கு அடியில் நிறையா விஷயங்களை வந்து ஷார்ட்லைட்டில் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பூமிக்கு அடியில் என்னென்ன கனிமங்கள் இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் இப்போ ஷார்ட்லைட்லேயே தெரிஞ்சுது. பார்த்த உடனே இதை அப்படியே ஆட்டையை போடணும்னு இது பண்ணுறேன். இதுதான் மேட்ரு. கேட்டால் பாதுகாப்பு காரணம். ஆமாம், அமெரிக்கன் பாதுகாப்பு முக்கியம். அந்த இன்னும் டோம் சொல்லுவோம்ல, அயன் டோம். தமிழ் படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா இல்லாத ஒரு பொண்ணு இருக்கும், ஒரு 18 வயசில் இருக்கும். அதில் ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க பார்த்து கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த ஒரு வில்லனோ ஒருத்தர் இருப்பான், ஊரில் பெரிய ஆள். அவன் வந்து என்ன பண்ணுவான், ஏம்மா அந்த பிள்ளையை வச்சு கஷ்டப்படுறான், பாவமாக இருக்குமா, யாருமா அதை போட்டு வளர்க்குறது, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை படிக்க, நீ ஏன்ட்ட நான் பார்த்துக்கிறேம்மா, நான் அதை படிக்க வச்சு அதுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி தரேன் அப்படின்னு கேட்டானே அப்படி இருக்கும். இதில் தான் கதையை ஆரம்பிக்கும். பல தமிழ் படத்தில் பார்த்துருக்கீங்களா? அதுக்கப்புறம் கதாநாயகன் ஒருத்தன் அந்த பிள்ளையை லவ் பண்ணுவான், அப்புறம் வந்து அடித்து சண்டையாகி வில்லனை கொண்டுருவாங்க. இதுதான் ட்ரம்ப். புரியுதா? அப்போ அந்த வில்லன் வந்து அந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கோ அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கோ வந்தான்னு யார் நம்புவாங்க? அந்த பிள்ளையை ஏதோ பண்ணுறதுக்காக தான் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணுறான் தானே உண்மை. ஆனால் வந்து அவன் சொல்கிற காரணம் என்னவா இருக்கும்? கஷ்டப்படுறீங்க, சின்ன ஓட்டு வீட்டில் இருக்கீங்க, இந்த பிள்ளை வந்து நல்லா படிக்கிற பிள்ளையாக இருக்குது, அழகாக இருக்குது, இது நல்லா பெரிய இடத்து டாக்டர் ஆகிடலாம், இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்றான்னா, ஊரில் 1000 பேர் இருக்கும்போது ஏன் இந்த பிள்ளையை வந்து படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் வந்து அவன் சொல்கிற காரணம் அதான் தான் சொல்லுவான். இப்போ அவன் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு உதவி செய்கிறது தப்பா? அந்த அம்மா கஷ்டப்படுறாங்க, நான் உதவி பண்ணுறேன்றேன், இதுக்கு எதுக்கே ஊருக்காரெல்லாம் வரீங்க அப்படின்னு கேட்பானா இல்லையா?
ஸோ இதுதான் வந்து இது இப்போ தெருவுல இருந்து ம். இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் வரைக்கும் இதுதான். இப்போ கிரீன்லாந்து அழகான ஒரு இடமா இருக்கு, நல்ல வளங்கள் இருக்கு. ம். இதே இந்த டம்மி பீஸா வச்சிருக்கான் யாரு, டென்மார்க். அதனால அதை வாங்கிடுவோம். ஒன்றும் காசு கொடுத்து வாங்குவோம், மக்கள் இல்லை தொகையும் ரொம்ப குறைவா இருக்கு. குறைவா இருக்கு. ம். அவங்களுக்கு ஏதோ அவங்களாம் மீனை பிடிச்சி அவனா சாப்பிட்டுருக்கான், சோறு ம். கூட போட வேண்டாம் அவனுக்கு. கிரீன்லாந்தில் இருக்கவங்க அவங்களாம் தண்ணிக்குள்ளே போவாங்க, மீன் கறி எடியை பிடிச்சி அதை விற்று சாப்பிட்டுட்டு நிம்மதியாக இருக்காங்க. ம். அந்த மக்கள் போன வாரம் போராட்டம் பண்ணும்போது கூட சொன்னாங்க, எங்களுக்கு போர்னா என்னன்னே தெரியாது, எங்களுக்கு தேவையே இல்லை, நாங்கள் ஏன்டா சண்டைக்கு போகிறோம், நாங்கள் பாட்டுக்கு மீனை பிடிச்சிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம், அமைதியான ஊர் இது, பொல்யூஷன் இல்லாத ஊர், நாங்கள் யாரும் இப்போ வம்புக்கு தும்புக்கும் போகல அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கதறி அழுது. அந்த நாட்டுடைய அதிபர் கிடையாது, தலைவர், அவரு கூட ரோட்டில் இறங்கி கொடியை தூக்கிட்டு போராட்டம் பண்ணுற அளவுக்கு அமைதியாக இருந்த ஊரில் குண்டை வச்சு விட்டாங்க. கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு விற்பனைக்கு இல்லைனாலும் நான் வாங்கி தான் தீருவேன்ற மாதிரி ட்ரம்ப் இருக்காப்புல, எவ்வளோ வேணும்னு கேளுன்ற மாதிரி. ம். ஸோ இதில் தான் இப்போ பிரச்சனை போயிட்டு இருக்கு. கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவுக்கு மட்டும்தான் நியர்பைல இருக்கா? ஏன்னா ரஷ்யாவுக்கு பக்கத்துலேயே இருக்கு. ஆனா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரஷ்யா மேலே ட்ரம்ப்போடைய இருக்கு, எண்டு நடுவில் கிரீன்லாந்து இருக்கு, இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கு, இந்த பக்கம் வந்து டென்மார்க், ஸ்வீடன், நார்வேலாம் அந்த பக்கம் தான். இது பூரா இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால இவங்க பூரா டென்மார்க்கை பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து அபகரிக்கணும். ஆனா இந்த விஷயத்துல ரஷ்யாவுக்கும் ரொம்ப நியர்ல இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கும் பாதுகாப்பு. அதுக்காக இவன் ஊர் பக்கம் எவனுமே குடியிருக்க கூடாதுன்னு எப்படிமா சொல்ல முடியும்? பக்கத்துல இருக்கான்றதுக்காக எல்லாத்தையும் இல்ல ரஷ்ய அதிபர் புதின் நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, பக்கத்துல இங்கிட்ட ஒரு வீடு இருக்கு, அங்கிட்டு இருக்கு, பின்னாடி இருக்குன்னா நான் நிம்மதியா வாழணும்னா இந்த வீடெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாம் காலி பண்ணிட்டு ஓட முடியுமா? இல்லைன்னா பக்கத்து வீடே எனக்கு வித்துரு, பின்னாடி வீட்டே வித்துருங்க, எனக்கு சர்வாதிகாரித்தனம். அப்படிதான் இருக்கு. புட்டின் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் அவர்களுடைய இந்த முடிவால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நாங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, நான் அதை ஏன் கவனிச்சுக்கிட்டு இருக்கணும், கிரீன்லாந்து வந்து இவர் வாங்க துடிக்கிறாரு, ஐரோப்பிய நாடுகளுக்கு மிரட்டல் கொடுக்குறாரு, இதை பத்தி நான் ஏன் கவனிக்கணும் அப்படின்றாரு. அதான் உண்மையா அதுதான். அதனால அவர் பாட்டுக்கு பேசாம இருக்காரு. அவருக்கு அதாவது இப்ப அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, இந்த பக்கத்துல இந்த தீவுனால பாதுகாப்பு இல்லைன்னா பரவாயில்ல. 1 கிலோமீட்டர்ல ரஷ்யா இருக்கு அமெரிக்கா எல்லையில இருந்து. அது யாரும் பெருசா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரஷ்யா இங்க இருக்கு, அமெரிக்கா இங்க இருக்குன்னு வாங்க. ரஷ்யா இங்க ஆரம்பிச்சு துண்டு வரைக்கும் இங்க வரைக்கும் வருது, அமெரிக்காவோட அலாஸ்கா வரைக்கும் வருது. புரியுதா? 1 கிலோமீட்டர் ஒரு சின்ன வாய்க்கால் தான், அந்த வாய்க்கால் தான்னா ரஷ்யா, இந்த பக்கம் அமெரிக்கா. அப்படிங்கும்போது அவன் எது கிரீன்லாண்டு பிடிக்கிறான்? ரஷ்யால இருந்து இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜூன்ல இருந்து 25% உயர்த்தப்படும்லாம் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் அவர்களுடைய திட்டம் தான் என்ன? ஏன்னா இந்தியாவுக்கு, சீனாக்கு இப்படி 100%, 200% இந்த வரியை வச்சே இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை, அது போட விட மாட்டாங்க. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட முன்வடிவு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த சண்டை போடுறது, இந்த வரியை தாறுமாறா போடுறதெல்லாம் நீ வந்து பார்லிமெண்ட்டை கேட்காம செய்யக்கூடாது, எம்பிக்களோட ஓட்டெடுப்பு நடத்தி தான் நீ பண்ணணும்னு சொல்லி அது நிலுவையில் இருக்கு. அது இன்னும் இந்த மாதிரிலாம் போட முடியாது. 100% இந்தியாவுக்கு எதிராக ஒரு வரி போடலாம், ஆனால் இந்த மாதிரி கூதரத்தனமாக போட்டு முட்டாள்தனமாகவும் கோமாளித்தனமாலாம் வரி போட முடியாது. அந்த சட்டம் வந்துச்சுன்னா அது பார்லிமெண்ட்ல இருக்கு, அமெரிக்கன் பார்லிமெண்ட். அது விவாதத்துக்கு இருக்கு. அது பாஸ் ஆயிருச்சு அப்படின்னா ட்ரம்ப் இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, பார்லிமெண்ட்ல வச்சு ஓகே பண்ணா மட்டும்தான் பண்ண முடியும். ஒப்புதல் அளிச்சாதான் அது பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம், அதை ஒரு தொடர்ச்சியா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம அந்த பேட்டில் நீங்க பேசும்போதே ட்ரம்ப் அவர்களுக்கே அது ஆப்பா முடிஞ்சிடும்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த நேரத்துல அதை எப்படி? இல்ல, ட்ரம்ப்போட முடிவு காலம்ன்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து என்னன்னா, மீண்டும் அமெரிக்காவை சூப்பர் பவரா காட்டுறதுக்கு பலரையும் மிரட்டுவோம், எவனை வேணாலும் மிரட்டுவோம். அதாவது ஒருத்தனை பகச்சா பரவாயில்ல, இல்லை ஒரு பக்கத்தை பகச்சா மீதி 2 பக்கம் சப்போர்ட்டர்கள் அமைதியானால் இருக்கான். இந்த கிறுக்கைங்க வந்து இப்போ என்ன பண்ணேன்னா, பல பக்கமாக கல்லெடுத்து தெரியும், எவன் மேலே எறிவானே தெரியாதுன்ற மாதிரி இருந்ததுன்னா எல்லாரும் சேர்ந்து அடிச்சு மண்டையை உடச்சி கொண்டு போய் மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ரஷ்யா ஒரு பக்கம் கடுப்பில் இருக்குது, இந்தியா இருக்குது, சைனா இருக்குது. இது பூராமே ஒரு வளர்ந்து வரக்கூடிய இல்லை வளர்ந்த வல்லரசு நாடுகள் எல்லாம் இருக்குது. இந்தியாலாம் வளர்ந்து வரக்கூடிய வல்லரசு நாடு, இவர்களாம் பகைச்சிட்டாங்க. இது போக ஆண்டான் அடிமையா இருக்கக்கூடிய ஜப்பான் காலுக்கடியில் கிடக்க, அவனே ஒரு மிதி மிதிச்சுட்டான், போற போக்குல அந்த நாயை பத்தி விடுன்ற மாதிரி. ஆமா, நட்பு நாடுகளுக்குமே அரிய. அப்புறம் யூரோப்பியன் யூனியனை மொத்தமா பாதிச்சிட்டாங்க. எல்லாம் கொலவெறியில இருக்காங்க ட்ரம்ப் மேல. புரியுதா? இப்போ வந்து பிரான்ஸ் எல்லாம் ஆப் அடிக்கும் இனிமேதான். ஏன்னா பிரெஞ்சு அதிபரை வண்டியில தெருவில் இறக்கி விட்டதெல்லாம் மறந்துட மாட்டாங்க. புரியுதா?
இதற்கு எதிராக பேசியிருக்காங்க, கருத்துக்களையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நேட்டோல தான் அமெரிக்காவும் இருக்கு. ஆனா நேட்டோ நாடுகளுக்கு எதிராக வரி விதிப்போம் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? முடியுதுன்னு இல்ல. ட்ரம்ப்புக்கு என்னன்னா, நாங்க செலவு பண்ணி ஏன்ட்ட தான் நீ வாங்கி திங்கிற அப்படின்னு பணக்கார மனநிலை இருக்குல்ல. இப்போ ஒரு ஓனர் இருக்கா, 4 பேருக்கு அப்பப்போ கோயில் கும்பாபிஷேகம்னாலும் என்கிட்ட தான் வரீங்க, இதுக்குன்னு நான் தான் தரேன், சீரியல் செட்டு போடணுனாலும் நான் தான் தரேன், எல்லாட்டையும் என்கிட்ட காசை வாங்கிட்டு நீ எனக்கு எதிராக இருக்கியா, திருவிழா வரட்டு வா அப்போ வச்சுக்கிறேன்னு வாங்கல. அந்த மாதிரி தான் நாட்டோ காசு கொடுக்குறது அமெரிக்கா தானே. இப்போ என்கிட்ட காசு வாங்கி திங்கிறீங்க, நான் தான் உங்களை எல்லாம் பாதுகாப்பாக இருக்கேன், நீங்கள் இல்லைன்னா காசு போட்டு எல்லாம் ரெடி பண்ணிடுவீங்களா அப்படின்ற மாதிரி. ஓகே, இதற்கும் இந்த தங்க விலை ஏற்றம் இதுக்கெல்லாம் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கரெக்டாக எல்லாத்துக்கும் சம்மந்தம் தான், புரியுதா? அதாவது இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் ஏரியாவில் யாருக்கா டைவர்ஸ் ஆகுதுன்னா கூட அதுக்கும் காரணம் ட்ரம்ப் தான், புரியுதா? அதுக்கு வந்து டீட்டெயிலாக இல்லை எல்லாம் உண்மைதாம்மா, புரியுதா உங்களுக்கு? இப்போ வந்து ஒரு பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குது, ஒரு பையனும் வேலை பார்க்குறான், அது அமெரிக்கா கம்பெனி, சரியா? அந்த கம்பெனியோட ஆஃபீஸ் டென்மார்க்கில் இருக்குது, அந்த ஆஃபீஸு பிரான்ச்சு சென்னையில் இருக்குது, அங்கேயும் இந்த பையன் வேலை பார்க்குறான். டென்மார்க்கு அமெரிக்காவுக்கு சண்டை வந்தோடனே என்ன ஆகுது, கம்பெனியை மூடிடுறாங்க. அப்போ இவனுக்கு வேலை போயிருக்கு. அப்போ இந்த பிள்ளைக்கு இவனுக்கு சண்டை வருது, தேனாம்பேட்டையில் இருக்க பிள்ளைக்கு சண்டை வந்தோடனே என்ன ஆகுது, எது காரணம் என்ன, வேலை இல்லை, காருக்கு டியூ கட்டலை. அப்படிங்கும்போது அப்புறம் 2 பேரும் சண்டை, அவன் குடும்பத்தில் இவன் அடிச்சுக்கிறான், இவன் அடிச்சுட்டு கடைசியில் பார்த்தா கோர்ட்டுக்கு போனால் டைவர்ஸ் ஆகிடும், புரியுதா? இது கடைசி வரைக்கும் வரும், தேனாம்பேட்டை வரைக்கும் பாதிக்கும், கோயம்பேடு வரைக்கும் பாதிக்கும். இது ட்ரம்ப் பண்ணுற வேலை. ட்ரம்ப் எதுவுமே வந்து நீங்கள் அங்கே அமெரிக்காவில் நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. சரி, ஓகே. ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த தேர்தல் வரும்போது இருந்து நம்ம பேசியிருக்கோம், இடையில தான் கொஞ்சம் நல்லா பேசாமல் இருந்தோம். அவர் தான் வெற்றி பெறுவார்னு நீங்கள் உறுதியாக சொல்லியிருந்தீங்க, அதே போல் வெற்றி பெற்றார். அவர் இந்த மாதிரியான செயல் திட்டங்களை அமெரிக்காவை வளர்த்ததற்கான விஷயங்களுக்கு தான் அவர் முன்னுரிமை தருவார், மற்றதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார், அமெரிக்காவிற்கு எது நல்லதோ அதை தான் பண்ணுவார் அப்படின்லாம் சொல்லி நம்ம நிறைய பேடிகள் பேசியிருந்தோம். இப்போ அவருடைய இந்த வரி விஷயங்களாகட்டும், இல்லை கைப்பற்றுவது, ஒரு ஏதோ ராஜா வந்து பக்கத்து நாட்டை படையெடுத்து போய் கைப்பற்ற மாதிரி இந்த மிரட்டல் கொடுப்பது, இது எல்லாமே நீங்க எதிர்பார்த்தீங்களா அவர் இப்படிதான் செயல்படுவாருன்னு? இல்லை அவருடைய செயல்பாட்டை எப்படி பாக்குறீங்க? அவர் வந்து என்னன்னா, அதாவது அமெரிக்காவில் சொல்லுவாங்க அவர் ஒரு அரமண்டல், நம்ம அப்படி சொன்னதில்லை. பட் இருந்தாலும் அவர் வந்து சில ஒரு கலாச்சார ரீதியான விஷயங்கள்லாம் அமெரிக்காவில் பெரிய அளவுக்கு ரொம்ப மோசமாக போயிட்டு அதெல்லாம் அதுக்கெல்லாம் எதிராக வந்ததுனால தான் மக்கள் ஆதரிச்சாங்க. இப்போ வந்து நான் அமெரிக்காவை காப்பாற்றுறேன் ஊர் பூரா சண்டை இழுத்து வச்சோன்னு வைங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து இப்போ ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்காங்க, என் பொண்டாட்டிக்காக தான் இதை செய்கிறேன், என் பொண்டாட்டிக்காக தான் இதை செய்கிறேன்னு 3வது வீட்டுக்காரியை போட்டு அடிக்கிறது, அவன்கிட்ட 7வது வீட்டுக்காரன்ட்ட சண்டை போடுறது, கேட்டால் என் பொண்டாட்டிக்காகன்னு சொன்னால் என்ன ஆகுனா, எல்லாரும் சேர்ந்து அவனை விட்டுருவாங்க, பொண்டாட்டியை போட்டு இப்போ தனியாக போகும்போது அடிச்சு மண்டையை உடைச்சிருவாங்க. இதுதான் ட்ரம்ப் செய்யும், என் நாட்டுக்காக செய்கிறேன்னு சொல்லி போகிற வரவன் பிஸ்கெட்லாம் பிடிங்கி தின்னா விட்டுருவானா. அப்போ இதுதான் நடந்தது. சமூக வலைதளத்தில் நேற்றுக்கு நான் பார்த்தேன், கிரீன்லாந்து விஷயத்தையும், அந்த கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை அப்படிங்கிற அந்த இதை போஸ்டரை வச்சுக்கிட்டு அது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் அந்த பாலஸ்தீனத்தினுடைய அந்த காலியானது, அதை வந்து ஒரு குடியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றி வடிவமைப்போம், ஆனால் அங்கே வெளியேறி போன பாலஸ்தீனர்கள் மீண்டும் வரக்கூடாது அப்படின்லாம் ட்ரம்ப் அவர்கள் சொன்னது, இது எல்லாம் சேர்த்து வச்சு போஸ்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க வந்து விலைக்கு வாங்க ரெடியா இருக்காரு, அங்க இருந்தவங்கள அழிச்சது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இல்ல அதுதான்மா, அதாவது ட்ரம்ப் வந்து விரைவில் வந்து ட்ரம்ப் வந்து 4 வருடங்கள், இன்னும் 3 வருடங்கள் தொடர்றதே கஷ்டம். ட்ரம்ப்பை பாதியில் இப்போ தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முழு இதுவும் டேர்மே அவர் முடிக்க மாட்டார். இப்போ பண்ணிட்டு இருக்க வேலையை பார்த்தா ரொம்ப தீவிரமாக பிரச்சனைகள் வந்ததுன்னா ட்ரம்ப்பை தூக்கிடுவாங்க ஏதோ ஒரு வகையில். இதுதான். ஸோ அதுதான் இப்போ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ட்ரம்ப் போகிற போக பார்த்தா அப்படிதான் தெரியும். ஏன்னா அமெரிக்க அதிபர்கள்ன்றவங்களுக்கு அதிகாரமே கிடையாது, அது வந்து ஒரு செட்டப். அது அமெரிக்கான்றது வந்து நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம், என்னென்னா அமெரிக்கான்றது ஒரு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு நடத்தக்கூடிய நாடு, அதிபர் நடத்தக்கூடிய நாடு கிடையாது. அந்த அமைப்புக்கு ஒரு அதிபர் வேணுன்றதுனால வச்சுருக்காங்க, புரியுதா அவங்களுக்கு? சில வீட்டிலலாம் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்கிறதுக்காக தான் நான் இந்த உதாரணம், நம்ம லோக்கல் உதாரணத்தை சொல்கிறேன். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 24 மணி நேரம் குடியாருன்னா இருப்பாங்க, ஒரு புருஷனாக இருப்பாங்க இந்த கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா. அப்போ என்ன நீ எப்படி பண்ணுறான், வேலைக்கும் போகிறதில்ல, என்ன இருந்துட்டு போகிற ஒரு ஆம்பளை துணைக்கு பேருக்கு இருக்கான் புருஷனா,
அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஏன்னா வயசு பிள்ளைகள்லாம் இருக்குது, புருஷன் இல்லாத பொம்பளைன்னு சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக வச்சிருப்போம். சரி புருஷன்ட்ட பேருக்கு இருப்பான் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி கதையில தான் வந்து அமெரிக்க அதிபர். புரியுதா உங்களுக்கு? ஏன் இவ்வளோ சீப்பாக சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. அப்போ இல்ல உங்களுடைய பழைய பேட்டிகளை பார்த்தவங்களுக்கு இது புரியும். ஏன்னா வந்து ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு என்ன பிளான் பண்ணுதோ அதுக்கு ஒரு பேருக்கு டம்மி பீஸ் தான் யாரு? அதிபர். ட்ரம்ப்னு இல்லை, அதிபர் யார் வந்தாலும். அந்த டம்மி பீஸ் திடீர்னு பார்த்தா மாறுச்சு அப்படின்னா அந்த டம்மி பீஸை முடிச்சிருவாங்க மீன்ஸ் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. தப்பாக நினைச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு முடிவு கொண்டு வந்துடுவாங்க. பட் இன்னொரு டம்மி பீஸை கொண்டு வந்து வச்சுருவாங்க. ஆனால் ட்ரம்ப் ஓவராக போகிறத பார்த்தா அந்த தன்னுடைய ஆட்சி ஆண்டை முழுவதுமாக முடிக்க மாட்டார். அதான் அமெரிக்காவுக்கு நல்லதில்லை. தமிழக அரசியல்ல இருந்து சர்வதேச அரசியல் வரைக்கும் இதே தான் நடக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பார்ப்போம், மீண்டும் பேசலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.